ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்தலாமா வாங்க. ஸோ நான் மத்தியானத்துக்கு என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். சப்பாத்தி, பன்னீர், அதுக்கப்புறம் வந்து சுண்டலும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா மாதிரி வந்து பண்ண போகிறேன். மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலுமே போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நறுக்கி தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 சின்ன பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னன்னா முந்திரி, மிளகு, சீரகம், கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் மல்லிப்பொடி வந்து நம்ம அரைக்கும்போது போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். இது எல்லாத்தையுமே வணக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பன்னீருக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டு அதை ஊற வச்சாச்சு. அதை வந்து குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் சுட சுட சுட்டு கொடுக்க வேண்டியதா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி வந்து நான் சுட ஆரம்பிச்சுட்டேன். எல்லாத்துக்கும் சுட்டு குடுத்துட்டேன். இப்போ வந்து நான் எனக்கு உருட்டிட்டுருக்கேன். ஸோ உருட்டி முடிச்சோனே நம்மளும் சுட்டதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். ஸோ நான் விரத டைமில வந்துட்டு மதியானம் மட்டும் தான் சாப்பிடுவேன். இப்போ வந்து நான் இன்னைக்கு சப்பாத்தி தான் வந்து சாப்பிட போறேன். சப்பாத்தியும், உருளைக்கிழங்கு, சுண்டல் போட்ட குருமா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வதக்கி தாளிச்சு விட்டு குக்கர்ல 2 விசில் விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி சுட்டாச்சு. நான் ஒரு 3 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பண்ணியிருந்தேன். பாப்பா, தம்பி, நான் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து குழம்பு. ஸோ இதையும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு போய் வெளிய உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். வெளிய நல்லா காத்தாட அப்படியே உட்காந்து மெதுவா சாப்பிட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ உங்க வீட்லலாம் சண்டே என்ன பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? வாங்க செல்லக்குட்டி சாப்பிட போயிடலாம். நல்லா காத்து வருது வெளிய. அப்படியே மெதுவா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பயங்கர பசி எல்லாத்துக்கும் சுட்டு குடுத்துட்டு, அப்பாடா! அப்படின்ன மாரி இருந்தது. ஸோ அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். பாய். லவ் யூ ஸோ மச். பி பாசிட்டிவ்.